எழுத்து சொல்லியாச்சுன்னா விஸ்வ பரமாத்மா வந்து ஒரு 6 பேரும் நமஸ்காரம் பண்றார். இந்த 6 பேர்ல ஒருத்தர் சதாபிஷேகம் கண்டவர். 1000 துறை கண்டவர் சதாபிஷேகம் நடத்துறார். 1000 சந்திரனை கண்டவர்கள் சதாபிஷேகம் நடத்துறாங்க. விஸ்வ பரமாத்மா யாரெல்லாம் நமஸ்காரம் பண்றார்? சதாபிஷேகம் நடந்தவர்கள் விஸ்வ பரமாத்மாவே ஒரு நமஸ்காரம் பண்றார். நாளைக்கு முகூர்த்த ஆன உடனே கிருஷ்ண தேடியில் வருவார். நித்திய அன்னதானம் கொடுக்கிறவங்க நமஸ்காரம் பண்றார். வேத பண்டிதர் நமஸ்காரம் பண்றார். அப்படி ஒரு ஆரன்னா உண்டு. அதில் முக்கியமா இந்த சதாபிஷேக ஆனவான விஷ்ணு பரமாத்மா நமஸ்காரம் ஒரு ஐதீகம். நாளைக்கு டைமாயிடுது, நிறைய கதைகள் சொல்லலாம். ஒரே ஒரு அவன் தெளிவாக வந்து பேச சொன்னதுனால என்ன வெங்கடேசன் வந்திருக்கா. ஒரு புண்ணியமான இடம். நம்ம குருவார் கோவில், நம்ம மூகாம்பிகை கோவில், தட்சிண மூகாம்பிகை கோவில் பெரிய ஜோசியராக இருக்கும், பெரிய பூஜை பண்ணுறவராக இருக்கும். அவர் இங்கே வந்திருக்கிறது அதை விட பூவோடு சேர்ந்த 4 மணக்கு இந்த மாதிரி கூட கொஞ்சம் மனமாயிடுச்சாங்க. நல்லவர்களை வந்து நம்ம மனசில் நினைச்சாலே அவங்க வந்துடுவாங்க. நம்ம கூப்பிடணும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்தை கூப்பிடாமலே எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இந்த விசேஷம் அவ்வளோ அழகாக அப்படி பல மலர்களெல்லாம் சேர்த்தா தான் ஒரு மாலை, நல்ல மாலை கிடைக்கும். அப்படி நான் வேதவர்கள் அதெல்லாம் சேர்த்து ஒரு மலர் மாலையாக நாளைக்கு இந்த மாலையெல்லாம் சேர்த்து தான் ஒரு மாலை போட போகிறாங்க. வேதங்கிற மாலையை அவங்க அர்ப்பணம் பண்ண போகிறாங்க. வேதம் எல்லாரும் படிக்க முடியாத வேதம் படித்தவர்கள் இந்த அகத்திலே வந்து, இந்த கிரகத்திலே வந்து நல்ல விஷயங்களை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா குடும்பம் விருத்தி அடையும். சதமானம் பகுதி சதாய புருஷ சதேந்திரிய ஆகி சேவேந்திரியே பிரதிஷ்டது. உங்களுடைய 100 வயசு காலம் அதுக்கும் மேலையும் சந்தோஷமா 1000 ஆரோக்கியமா வாழணும் அப்படின்ட்டு வேதத்தால் அவங்க ஆசீர்வாதம் பண்ணி, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கல்லாத வலிமையும் குன்றாத இளமையும் கழு பிணியில்லாத உடலும் சரியான மனமும் அன்பு அகலாத மனைவியும் அன்பு அகலாத மனைவியும் அபிராமி சொல்றார். அம்பா எப்படி இருக்கணும்னா, ஒரு பெண்ணுக்கு கையலுக்கு ஜாதகம் எடுக்கும்போது வீட்டுக்கு மகாலட்சுமி ஏற்றுற விளக்கேற்றுக்கு மகாலட்சுமி கூட்டிட்டு வாங்க ஜாதகத்தை கொடுக்குறாங்க. ஒரு பெண்ணை கூட்டிட்டு வாங்க அந்த காலத்தில் சொல்ல மாட்டாங்க. ஜாதகம்ப்பா மகாலட்சுமி கொடுப்பா. மகாலட்சுமி கால வச்ச நேரம், விளக்கு ஏற்றின நேரம் அந்த வீடு சுருக்கமாகணும். அந்த மகாலட்சுமி அங்கே வந்து இருக்கணும். அதிர்ஷ்டம் இருந்தா இருக்கும். எல்லா வீட்லையும் மகாலட்சுமி, விளக்கேற்ற வீட்டில் மகாலட்சுமி இருக்கான்னு சொல்ல முடியாது. நம்ம செஞ்ச புரிதங்களை அனுசரித்து அது வரும். அப்படி அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் கீர்த்தினா புகழ். இந்த புகழ் எப்பவுமே நிலைச்சிருக்கும்.